எம்ஜிஆர் கூட நெருக்கம், ஜானகிக்கு விசுவாசம், ஜெயலலிதாவையே எதிர்த்த நடிகர் ராஜேஷ். தமிழ் சினிமாவுல மூத்த நடிகர் ராஜேஷோட மறைவு நிறைய பேருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. திரைத்துறையை சேர்ந்தவங்க அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த ராமாபுரத்துல இருக்கக்கூடிய அவரோட இல்லத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. நிறைய பேரு இணையத்திலையும் அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்ச நிலையில இருக்காங்க. தமிழ் சினிமாவுல எம்ஜிஆருக்கு பின்னாடி சினிமாவுல காலடி எடுத்து வச்சவங்க நிறைய பேரு எம்ஜிஆருக்கு அபிமானமான நடிகரா இருந்திருக்காங்க. சினிமாவில இருந்துகிட்டு அவர் அரசியல்ல களமிறங்கினதும் அவரோட ரசிகர்கள் அப்படியே தொண்டர்களா மாறிட்டாங்க. அப்படியானவங்கள்ல ஒருத்தர் தான் நடிகர் ராஜேஷ். நடிகர் ராஜேஷ் இயக்குனர் இமயம் கே பாலச்சந்தர் பட்டறையிலிருந்து வந்தவர். அதுக்கு பின்னாடி பல இயக்குனர்களோட படங்கள்ல அவர் நடிச்சிருந்தாலும் பாலச்சந்தர் பட்டறை அப்படிங்கிறதுக்கு தகுதியானவராவே தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தினாரு. ராஜேஷ் எம்ஜிஆரோட தீவிரமான ரசிகர், அப்புறம் தீவிர தொண்டர். சினிமாவில தான் வளர்ந்து வந்த காலகட்டத்துல சென்னை கே நகர் பகுதியில ராஜேஷ் படப்பிடிப்புக்கு அப்படின்னு தனி வீட்டை பிரம்மாண்டமா கட்டியிருந்தாரு. இந்த வீட்டை திறந்து வைக்க அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த எம்ஜிஆரை தான் நேர்ல சந்திச்சு அழைப்பும் விடுத்தாரு. எம்ஜிஆரும் ராஜேஷ் மேல இருந்த அன்பு மற்றும் பிரியத்தினால அந்த வீட்டை திறந்து வைக்க வருகை புரிஞ்சாரு. 1987 வருஷம் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் உடல்நலக் குறைவு காரணமா உயிரிழந்தாரு. அதுக்கு பின்னாடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 பிரிவுகளா பிரிஞ்சுது. அதாவது எம்ஜிஆரோட மனைவி ஜானகி தலைமையை ஏத்துக்கிட்டு ஒரு அணி, அதே மாதிரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளரா இருந்த ஜெயலலிதா தலைமையை ஏற்றுக்கிட்ட அணி அப்படின்னு 2 அணிகள் உருவாச்சு. 1989 வருஷத்துல இருந்து 1991 வருஷம் வரைக்கும் ராஜேஷ் எம்ஜிஆரோட மனைவி ஜானகிக்கு ஆதரவா பிரச்சாரங்கள் பண்ணாரு. அந்த காலத்துல அவர் திமுகவை விமர்சிச்சதை காட்டிலும் ஜெயலலிதா அப்புறம் அவங்களோட அணியில இருந்தவங்கள கடுமையா விமர்சிச்சு பிரச்சாரம் பண்ணாரு. எம்ஜிஆருக்கு ரொம்பவுமே நெருக்கமானவங்கள்ல ஒருத்தரா இருந்த ராஜேஷ் எம்ஜிஆரோட மறைவுக்கு பின்னாடி எம்ஜிஆரோட மனைவி ஜானகிக்கு ஆதரவா அரசியல் களத்துல குதிச்சாரு. அப்போ எம்ஜிஆர் மேல இருந்த பிரியம் அப்புறம் ஜானகி மேல இருந்த விசுவாசத்தால ஜெயலலிதாவை கடுமையா விமர்சனம் பண்ணி பிரச்சாரம் பண்ணாரு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கிட்ட அதிமுகவை மொத்தமா ஒப்படைச்ச ஜானகி அரசியல்ல இருந்து விலகிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அரசியல்ல இருந்து கொஞ்ச காலம் விலகி இருந்தவர் அப்பப்போ மட்டும் அரசியல் மேடைகள்ல காணப்பட்டாரு. ராஜேஷ் அவரோட 75வது வயசுல குறைவான ரத்த அழுத்தம் காரணமா இறந்துட்டாரு. அவரோட மறைவு திரைத்துறையினரை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு.